லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சக்தி, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அக்கா ப்ளீஸ், நீ ஏதாவது பேசி என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. ஏற்கனவே புடவை எப்படி மாறுச்சுன்னு தெரியாம நானே குழப்பத்துல இருக்கேன். நீ உன் குழப்பத்தை பத்தி தான் யோசிப்பியா? ஏன் குழப்பம்லாம் நீ கேட்கவே மாட்டியா? உன்கிட்ட நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். எனக்கு அப்படி இப்படின்னு கல்யாண நாள் வரைக்கும் வந்துருச்சு. நான் ஆசைப்பட்டவரோட மணமேடையில உட்கார்றதுக்காக நீ பாலுங்கணத்துல விடுறது சரியே இல்லடி. அதை என்னால தாங்க முடியல சக்தி. அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. இல்ல, உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியும். அக்கா ஏதாவது உளராத. என் மனசுல அப்படி எதுவும் இல்ல அப்படின்னு நீ எல்லாரையும் நம்ப வச்சிட்டு இருக்க. எனக்கும் துர்காக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியும். அக்கா, அவ சின்ன பொண்ணு, விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா. நீயும் எனக்கு அவ கூட சேர்ந்துகிட்ட. இப்ப இதெல்லாம் நம்ம பேசுற நிலைமையிலயா இருக்கும்? நீ எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு இருக்க. ஒரு பொண்ணோட விருப்பத்தை மீறி அவ கல்யாணம் நடக்க கூடாது சக்தி. ஏன் கல்யாணம் நான் விரும்புறவனோட நடக்கணும்னா ஏன் தங்கச்சி நீ ஆசைப்படும் போது நான் உன் அக்காடி. நான் மட்டும் இப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? உன் கல்யாணமும் நீ ஆசைப்பட்ட மாதிரி நடக்கணும்ல. அக்கா, இன்னொரு தடவை இத பத்தி பேசுன அப்புறம் நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இந்த கல்யாணம் நடக்கும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓ, அந்த அளவுக்கு யோசிச்சிட்டியா? அப்போ நான் பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. என்ன பண்ண? என்னக்கா பண்ண? அக்கா, அக்கா என்ன பண்ண? அக்கா, என்ன பண்ணி வச்சிருக்க நீ? சக்தி, இங்க வா. போகாத அக்கா. என்னக்கா? எனக்கு வேற வழி தெரியல சக்தி. என்னால நீ கஷ்டப்படுறத தாங்க முடியல. நானும் உன்கிட்ட எப்படி இல்லாம சொல்லி பார்த்துட்டேன். எதுக்குக்கா இப்படி எல்லாம் பண்ற? ஆனா நீ கேக்குற மாதிரி தெரியல. அக்கா, 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 துர்கா. செல்வா, சொல்லு சக்தி, என்னாச்சு? உடனே வீட்டுக்கு வர முடியுமா? வீட்டுக்கா? ஏன், ஏதாச்சும் பிரச்சனையா? யமுனா அக்கா கையை அறுத்துக்கிட்டா. ஏய், என்ன சொல்ற? ஏன் அப்படி பண்ணாங்க? அதெல்லாம் சொல்ல இப்ப நேரம் இல்ல. அக்கா மயக்கமாயிட்டாங்க. நீ உடனே புறப்பட்டு இங்க வா, ஹாஸ்பிடலுக்கு போகணும். சரி, நான் இப்போ உடனே வரேன். செல்வா, ஒரு நிமிஷம். வரும்போது பின்வாசல் வழியா யார் கண்ணிலையும் படாம வா. வீட்டு வாசல்ல சொந்தக்காரங்க சங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. யாரும் பார்க்காத மாதிரி வந்துரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். 5 நிமிஷத்துல நாங்க இருப்போம் சக்தி. அக்கா, 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 அக்கா. சக்திகா, சக்திகா, கதவை தர. யமுனாக்கா, எழுந்திருக்கா. அக்கா, என்னக்கா ஆச்சு? அக்கா, அக்காக்கு என்ன ஆச்சு? மா, துர்கா. அக்கா என்ன பண்ற? இப்ப எதுக்கு கதவை போடுற? அக்காக்கு என்ன ஆச்சு? உன்னதாங்க கேக்குறேன், என்ன ஆச்சு?
நினைக்கிறேன். அவங்க வரத்துக்குள்ள நான் யமுனாக்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறேன். நீ இங்க இருக்கிற ரத்தக்கரை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடு. துர்கா, என்ன நடந்தாலும் அம்மாக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. வெளியில இருக்கிற யாராவது யமுனாக்காவை பத்தி கேட்டாங்கன்னா ஏதாவது நீ சொல்லி சமாளி. நீ சொல்றத மட்டும் நாங்க எப்பவும் புரிஞ்சுக்கணும். ஆனா நாங்க சொல்றத நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டல்ல. என்னால முடியல துர்கா. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். ஜஸ்ட் இன்னும் கொஞ்ச நாள் தான். அப்புறம் எங்களெல்லாம் விட்டு தூரமா போயிடுவேன்னு சொல்ல வரியா? வெளியே இருக்கே அந்த கூட்டம், உன்னை அவங்க கல்யாணம் பண்றது எதுக்குன்னு தெரியுமா? நம்ம எல்லாரையும் பிரிக்கிறதுக்கு தான்க்கா. அது கூடவா உனக்கு புரியல? சக்தி, நான் வந்துட்டேன். நீங்க சீக்கிரம் வாங்க. ஓகே செல்வா, நான் வரேன். துர்கா, நான் சொல்றத கவனமா கேளு. நான் செல்வா கூட போறேன். யாராவது ஏதாவது வந்து கேட்டா நீ ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு. வா வா, தூக்கு. பார்த்து. அக்கா, துர்கா, நீ வீட்ல போயிரு. சரி செல்வா. அக்கா பாத்துக்கோக்கா. இவங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஓகே டாக்டர். அக்காக்கு இப்போ எப்படி இருக்கு? நல்ல வேளை நரம்பு எதுவும் கட் ஆகல. கையில கத்திப்பட்டு ப்ளீடிங் ஆனதுனால அதை பார்த்து அவங்க அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாங்க. தேங்க்ஸ். ஓகேம்மா. சக்தி, உங்க அக்காக்காக நீ சங்கிலியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட. ஆனால் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு உங்க அக்கா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. குடும்பம்னா இப்படி தான் சக்தி இருக்கணும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது உன்னை பிடிச்சதுனால மட்டும் இல்லை சக்தி. எனக்கு உன் குடும்பத்தையே ரொம்ப பிடிக்கும். ஆனால் விதி நம்மளை இப்படி பிரித்து வச்சிருச்சு. இவ்வளோ பக்கத்தில் இருந்தோம் ரொம்ப தூரமாக இருக்குமே சக்தி. சக்தி, நான் உனக்கு சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டா? ஆகாது. பாவம் யமுனா ரொம்ப இன்னசென்ட். எனக்காக தான் இப்படி எல்லாம் பண்றா. நீயும் தானே யமுனாக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்க. சரி, ரொம்ப கவலைப்பட வேணாம். அவளுக்கு சரியாயிடும்.
வா, உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன். மாட்டாமப்ல என்ன மாப்பிள்ள ரொம்ப ஜாலியா இருக்க போல. பின்ன எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் இல்ல, அதான். அப்புறம் அதெல்லாம் இருக்கட்டும், எங்களை அறிமுகப்படுத்த மாட்டியா? என்னடா இப்ப அறிமுகம் தானே பண்ணி ஆமா வைக்கணும். மாப்ள. இப்ப எப்படி அறிமுகப்படுத்துறேன்னு மட்டும் பாரு. பாருடா. ஏய் மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டோம்ல, இப்ப பாரு. எங்க போறான்? ஏய் சண்முகம். டேய் மாப்ள, என்னடா பண்ற? டேய் எங்க போறான் இவன்? சக்தி. ஏய் சக்தி எங்க? எவ்வளவு நேரமா தட்டிக்கிட்டு இருக்கிறேன். என்னடா பாத்தியாக்கா? ஏய், அவன் தான் கேட்டுட்டு இருக்கான்ல, பதில் சொல்லு. பாத்தியாக்கா? அதான் நறுங்கியாட்டம் இருக்கா. ஏய், இவகிட்ட உனக்கு என்னடா பேச்சு? நீ இந்த வீட்டு மாப்பிள்ள. இந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ எப்ப வேணாலும் இங்க வரலாம் போலாம். டேய் மாப்ள, இப்ப எதுக்கு அவகிட்ட முறைச்சுக்கிட்டு இருக்க? சக்தி எங்க மாமா? துர்கா, சக்தி எங்கம்மா? இவ்வளோ நேரம் இங்கதான் இருந்தா. ஏய், என்ன நக்கல் பேச்சு இது? அவன் கட்டிக்க போற பொண்ணு எங்கன்னு கேக்குறான். பதில் சொல்லாம நக்கல் அடிச்சிட்டு இருக்க. என்ன கேட்டா? இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, போய் பாரு உள்ள. இவ கடக்குறா நவுரு மாமா. சக்தி சக்தி எங்க போனா? சக்தி முதல்ல நில்லுங்க. இப்ப எதுக்கு சக்தி அக்காவை தேடிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம பண்ணாதீங்க. சக்தி எங்க? டேய் மாப்ள, ஏன் இப்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்க? சக்தி இங்க எங்கேயாவது பக்கத்துல தான்டா போயிருப்பா. ஏன் இப்ப தேவையில்லாம அவளை தேடிக்கிட்டு இருக்க? அவ எங்க வேணா போகட்டும், வீட்ல சொல்லாமையா போவா? இவ பதில் சொல்றாள பாத்தீங்களா? ஊம கொட்டா மாதிரி இருக்கா. அக்கா ஏதோ தப்பா தோணுதுக்கா. என்னமோ சரியில்லை. மாப்ள, உன் மனசுல என்னதான் இருக்குன்னு உடைச்சு சொல்றா. அப்பதானே எங்களுக்கெல்லாம் புரியும். சொல்லுடா. டேய், கேட்டுக்கிட்டு இருக்கல்ல. டென்ஷன் ஆகாது புஷ்பா, நீ கொஞ்சம் சும்மா இரு. எப்படி கதவு சாத்தனா பாத்தீங்களா? என்ன நினைச்சிட்டு இருக்காவ? கல்யாணம் முடியட்டும், இவளுங்க ஒவ்வொருத்திக்கும் வச்சுக்கிறேன். டேய் வரண்டா வரண்டா. இருந்தாலும் சங்கிலிக்கு போய எப்படி?
எப்படிடா இவ்ளோ பெரிய விஷயத்த அவன்கிட்ட சொல்லாம இருக்கிறது? ஐயோ சங்கிலி பாவண்டா அவன் இந்த விஷயத்தை எப்பரா சொல்லாம இருக்கிறது? ஏய் சங்கிலி என்னடா பண்றீங்க இங்க? இங்க என்னடா உங்களுக்கு வேலை? டேய் என்னால சொல்லாம இருக்க முடியலடா. டேய் வேணடா, எப்படி நைட் வந்துருவாங்கடா, அப்ப பாத்துக்கலாம்டா. கொஞ்ச நாள்ல கல்யாணம்டா அவனுக்கு. இப்ப எதுக்கு இதெல்லாம்? வேணாம் விட்டு. ஏய் என்னடா மாறி மாறி பேசிட்டு இருக்கீங்க? சங்கிலி சக்திய காணோம் தானே தேடிட்டு இருக்க. சொல்லாதடா, சொல்லிருக்கேன் அமைதியாரு. ஏய் இரு சங்கிலி, அவன் என்ன சொல்றானா? நீ சொல்லு. சக்தியும் செல்வாவும். டேய் வேணான்னு சொல்றேன்ல, சொல்லாதடா. டேய் என்னால முடியலடா. சொல்லு சொல்லு. ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க சங்கிலி. ஐயோ சொல்லிட்டான். அறிவில்லையாடா உனக்கு? சொல்லாதனா கேக்குறியாடா? எப்படி தேடி கண்டுபிடிச்சிருவாங்கடா, கூட்டு வந்துருவாங்கடா. இந்த விஷயமே தெரியாம இவனு சத்தியகாலத்தை தாலி கட்டிடுவான். இதுதான் சொன்னேன், சொல்லாதானே. நீயே பார்த்தல, ஊரே தேடுதுடா. சங்கிலிக்கு எப்படி இருக்கும்டா பாரு அவன் மனச. சரி ரைட், இதான் சொல்லி தொலைஞ்சிட்ட. ஆனா அதை பத்தி மட்டும் கண்டிப்பா சொல்லிடாதான். சொல்லிட்டுனா சங்கிலி, இதெல்லாம் ஒரு சும்மா சின்ன விஷயம் தான், கண்டுக்காத. நீ பாட்டுக்கு சக்தி கலத்துல ஜாலியா தாலியை கட்டு. இல்லைன்னா உனக்கு போய் சக்தி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்குமா? நல்லா யோசிச்சு பாரு சங்கிலி. வா போலாம், அதையும் சொல்லிட போறோம். வா போலாம். டேய் இப்ப இவன் வேற ஏதோ சொல்ல வேணாம்னு சொன்னியே, என்னது அது? இல்ல வேணாம் சங்கிலி, உன்னை சொன்னா நீ கஷ்டப்படுவ. வேணாம் சங்கிலி, இப்ப நான் அதை உன்னை சொன்னேன்னு வையேன், உன்னால தாங்கிக்கவே முடியாது. அதனாலதான் சங்கிலி உன் நலம் விரும்பி நான் அதை சொல்றேன். கரெக்ட். அது இல்லாம உனக்கு எனக்கு வேற ஒத்து வராது. எனக்கு வேற பார்க்க பாவமா இருக்கு. விஷயம் அந்த மாதிரி என்னடா? ஆமா விஷயம் கொஞ்சம் அந்த மாதிரி. அதனாலதான் சொல்ல வேணாம்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம், நமக்கு எதுக்கு இது? ஏய் என்னடா விஷயம்ங்கற? என்ன விஷயம் சொல்லுங்கடா. வெடிச்சங்கிலி, அவன் ரெண்டு பேரும் ஓடி போனதுதான் சொல்றான். டேய் டேய் திரியா சும்மாரு. என்ன சொல்லிட்டு இப்ப நீ சொல்லிராத, ஓகேவா? இல்ல சரியா? நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் டா. வேணா விட்டு, நான் சொல்ல மாட்டேன். அப்பாடா. டேய் ஓடி போயிட்டாங்கங்கற, திருப்பி வந்துருவாங்கங்கற, இப்ப வேற ஏதோ மறைக்கிறீங்க. என்ன விஷயம் சொல்றா. சங்கிலி, விஷயம் தெரிஞ்சா நீ தாங்கிக்குவியா? டேய் சும்மாறா, நமக்கு எதுக்குடா வம்பு? இல்லடா நான் அத சொல்ல வரல. டேய் வேணாம்டா, அவன் தாங்க மாட்டான்டா. ஏய் சும்மாறா, சொல்றா. டேய் சொல்லுடா. சங்கிலி, அவங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சுடா. டேய் இப்ப இத போய் நீ ஏன்டா சொன்ன? டேய் என்னடா பண்ண சொல்ற? அவன் தான் சொல்லுன்றான், நான் சொல்லாம இருக்க முடியுமா? என்னடா பண்ண சொல்ற? நம்ம சங்கிலிடா. டேய் பாருடா, அந்த சங்கிலியோட முகத்தை பாருடா. டேய் பாக்குறதுக்கு எனக்கே ரொம்ப பாவமா இருக்குடா. என்ன மன்னிச்சிடு சங்கிலி, நான் ஏதோ வேகத்துல சொல்லிட்டேன். நீ இதெல்லாம் மறந்துரு. அது எதுவுமே நடக்காத மாதிரி நீ நினைச்சுக்க. என்ன நம்பு, அவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. மறந்துரு, எதுவும் நடக்கல. சும்மா உலகளாக்கி விளையாட்டுக்கு சொன்னோம். நீங்க சொல்றதெல்லாம் நிஜமாடா? எதோ சங்கிலி கேக்குற? அவன் முத சொன்னதவா இல்ல இப்ப கடைசியா சொன்னதவா? நானே செம்ம காண்டில் இருக்கிறேன்டா, ஒழுங்கா சொல்லிடு. சங்கிலி எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆமா சங்கிலி, எல்லாம் முடிஞ்சிருச்சு. உன் கோவம் எங்களுக்கு புரியுது சங்கிலி. ஆனா நாங்க தான் உன்ட்ட சொன்னோன்னு செல்வாட்ட போட்டு விட்டுருவாத சங்கிலி. என்ன அவன் கொண்டே போட்டுருவான். என்ன ஆனாலும் இது வெளியவே தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ஆமா சங்கிலி, சொல்லிடாத. அப்படியே ஒரு வேளை நீ அவன்கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், நாங்க கற்பூரத்தை கை மேல ஏத்தி நாங்க சொல்லவே இல்லைன்னு நாங்க சத்தியம் பண்ணிடுவோம். அப்புறம் பாவம் நீ தான் மாட்டிப்ப. எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாவண்டா சங்கிலி, மனசு உடைஞ்சு போயிட்டான்.
மனசை திடப்படுத்திக்கோப்பா. சங்கிலிக்கு வந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. அவன்டா டேய் நம்பிருப்பானடா. டேய் சந்தேகப்படவே ஆரம்பிச்சிட்டான்டா. சத்தியமா நம்பிட்டான். இது போதும் நமக்கு. இவன் கிட்ட கேட்டுக்கு சக்தி கேக்குதா? போடணும் உனக்கு. இவனுங்களை அட்டை வைக்காம இதே வேலையா போச்சு. இந்த வர்ற சும்மா இருக்கா? சங்கிலி என்ன ஆச்சு சங்கிலி? மீனாட்சிக்கா, மீனாட்சிக்கா எங்க இருக்கிற நீ? இந்த வர அக்கா, மீனாட்சிக்கா. ஏய் சக்திங்க, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஏய் அவன் தான் கேக்குறான்ல, சொல்லு. இதுக்கு மேல எனக்கு பொறுமை கிடையாது. எங்க அவ? அக்கா இங்க ஏதோ தப்பா நடக்குதுக்கா. என்னடா அப்பத்துல இருந்து இதையே சொல்லிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? மீனாட்சி அக்கா எங்கன்னு கேளுக்கா. ஏய் எங்கடி உன் அம்மா?